தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிறவர். பிதாவே, ஞானமும் வல்லமையும் உம்முடையது, வெளிச்சமும் உம்முடையது. பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலம் மக்களுக்கு உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கட்டப்பட, பலப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவை குறித்த அறிவிலும், கிருபையிலும், ஞானத்திலும், விசுவாசத்திலும் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். அவருடைய மனம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது நமக்கு உதவி செய்வதற்கு. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கான திட்டங்கள்லாம் அவர் ஏதோ இன்றைக்கி தீட்டலை, இல்லை போன மாதம் தீட்டலை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் திட்டம் போடப்பட்டு தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களுக்கு நன்மை செய்வது தான் அவருடைய சித்தம், விருப்பம். ஹல்லேலூயா. அவரோடு எப்படி இணைந்து செயல்படுவது, அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய பங்கு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். ஜெபத்தில் கர்த்தர் மனசை மாற்றுறதுக்கு போராடுறேன்னு என்றைக்கும் போகாதீங்க. அவர் மனசு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ஜெபிங்க. ஏன்னா அவருடைய மனம், அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் நமக்கு வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை காட்டிலும் ரொம்ப நல்ல எண்ணங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறத காட்டிலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதம்னா என்னென்னு விளங்குறதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்ருக்கிறார். உங்களுக்கு உதவி வேணுன்ற அந்த வெளிச்சம் தோன்றதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களை தாங்கி கொண்டு வருகிறார். அதனால் தைரியமாக அவர் மனம் என்ன, அவருடைய இருதயத்தின் என்ன, அவர் சிந்தை என்ன அப்படின்றத வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதன்படி விண்ணப்பம் பண்ண ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு, அந்த தீத்துன்ற வார பேரை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு வசனமாக தியானித்து கொண்டு வருகிறோம். போன மெசேஜில் பவுல் அப்போஸ்தலன் ஏன் அங்கே எருசலேமுக்கு போனார், அதோட பேக்ரவுண்ட் என்ன பிரச்சனை அப்படின்றத குறிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு சில காரியங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பரிசேயர்கள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பரிசேயர்கள்.
எருசலேமிலிருந்து கிளம்பி வந்து உங்கள் ரட்சிப்புக்கு நீங்கள் விருத்த சேதனம் செய்யணும், மோசையோட நியாயப்பிரமாணம் முழுமையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால அங்கே சபையில் பெரும் குழப்பம் உண்டாகிறது. அது வரைக்கும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்ட புறஜாதியினர் இப்போ தங்களுடைய விசுவாசத்தின் அடித்தளமே ஆட்டங்கான்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ரைட், இவங்களுடைய அந்த போதனையினால். அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர்கள் இந்த காரியங்களை குறித்து எழுதும்போது இப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் அங்கே நிறைய டிஸ்கஷன் நடக்குது, விவாதம் நடக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிருபம் எழுதுகிறாங்க. அந்த நிருபத்தில் என்ன சொன்னாங்கன்றதை கவனிங்க. ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினால. பாருங்கள், அவங்களுடைய அந்த வார்த்தைகளின் தாக்கத்தை கவனிங்க. ரைட், விசுவாசம் ஆட்டங்கானது, ஆத்துமாக்கள் புரட்டப்படுது. ரைட், மக்கள் கலங்கி போய் நிற்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் கிளம்பி அங்கே எருசலேமுக்கு போகிறாங்க. ரைட், போய் அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் கூட பேசி ரைட் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு கிளம்பி போகிறாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். சரி, அதை மனசில் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் கலாத்தியருக்கு போவோம். கலாத்தியர் 2. அப்போ இங்கே இந்த பிரச்சனை நடுவில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் தேவ அறிவிப்பினால, இங்கே தமிழில் அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் பை ரெவலேஷன், அதாவது வெளிப்பாட்டினாலே அப்படின்னு சொல்கிறார். அதாவது கர்த்தர் டைரக்ட் பண்ணுறார். நீங்கள் போங்க, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உக்காந்து இதுக்கான ஒரு தீர்வை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரே வெளிப்பாடு கொடுத்து இவங்களை அனுப்பிச்சி வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு கிளம்பும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், பவுலையும் பர்னபாவையும் நான் அவர்களை அழைத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இங்கே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு காரியம் நடக்குது. ரைட், பரிசுத்த ஆவியானவரை வெளிச்சம் கொடுத்து நீங்கள் இவங்களை அனுப்பிச்சி வைங்க, நீங்கள் போங்க, அங்கே போய் இதுக்காக ஒரு முடிவெடுங்க, இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய விதத்தில் ரைட் ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் கிளம்பி அங்கே எருசலேமுக்கு போகிறாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ புறஜாதியிடத்தில் நாங்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவராக இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பாட்டின் மூலமாக நேரடியாக புறஜாதியினரிடத்தில் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார். அவருக்கு அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்து அவர் இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளலை. அவர் இது ஆண்டவராகிய இயேசுடைய நேரடி போதனையினால கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகி போதிக்கிறார். ரைட், இந்த சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்குறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் அவர் போகிற இடங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ இந்த பரிசேயர்லாம் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. நீ சொல்கிறது தப்பு, இது சரியான சுவிசேஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவருடைய போதனையை குற்றம் சொல்கிறாங்க. பெருசாக எதிர்ப்பு கிளம்புது. மக்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆத்துமாக்கள் புரட்டப்பட்டிருக்குது, விசுவாசம் ஆட்டங்கானுது. இப்படியே தொடர்ந்து விட்டால் மக்கள் இயேசுவை விட்டுட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லை இல்லையா? இவர் இப்படி சொல்கிறார், அவர் அப்படி சொல்கிறார், யார் சொல்கிறது கரெக்டு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கிளம்புறார். இன்னொரு காரணமும் சொல்கிறார். அவரே சொல்கிறார். என்ன சொன்னார்? ஆயினும் நான் ஓடுகிறதும், இதைத்தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். நான் ஓடுகிறதும், அதாவது கர்த்தர் அவருக்கு முன்பாக வைத்த ஓட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். நான் ஓடுகிறதும் ஓடினதும் இதுவரைக்கும் நான் பார்த்த ஊழியம்,
இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வீணாகாதபடிக்கு ரைட், எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு, அதாவது பேர் பெற்ற, தமிழில் எண்ணிக்கை உள்ளவர்கள்னு போட்டாங்க, இது ஆக்சுவலாக பேர் பெற்ற ஊழியக்காரர்கள், ரைட், கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து, ரைட், நல்ல கர்த்தருடைய கிருபை பெற்ற பிரதானமான ஊழியக்காரர்கள் இடத்துல அவர் தன்னுடைய போதனையை சமர்ப்பிக்கிறார். இதை நீங்கள் சோதிச்சு பாருங்கள், நான் போதிக்கிற இந்த போதனை கரெக்டாக, ரைட், அப்படி நீங்கள் சோதிச்சு பாருங்கன்னு அவங்க முன்னாடி தன்னுடைய போதனையை சப்மிட் பண்ணுறார். ரைட், போன தடவை சொன்ன மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்லலை அதை, ரைட், தனிப்பட்ட விதத்தில் அதை சமர்ப்பிக்கிறார். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை குறித்து நம்ம போன மெசேஜில் பார்த்தோம். ரைட், எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு தனிமையாக விவரித்து காண்பித்தேன். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு மனிதன். இவர் பகுதி நேர ஊழியம், சரி, ரைட், அவர் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு சரி கர்த்தருக்காண்டி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குன்னு ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறவர் கிடையாது. பவுலோஸ்தன் எப்படிப்பட்டதுன்னா, தன்னுடைய முழு வாழ்க்கையும் இதுக்குன்னே அர்ப்பணித்த ஒரு மனிதன். சின்ன வயசில் இருந்து அவர் கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர். ரைட், அதுக்கு முன்பாக யெகோவா தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவர். சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து, ரைட், பழைய ஏற்பாட்டின்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு குரூப் பரிசேயர், அந்த ஒரு குரூப்பில் இருக்கிறார் இவர் அப்பா பரிசேயன், இவர் ஒரு பரிசேயன். இவர் வாழ்க்கை முழுவதுமே கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் வாழுகிறார். சின்ன வயசில் இருந்தே. ஒரு காலத்தில் அவருக்கு இயேசுவை குறித்து சரியாக தெரியல, இயேசுடைய போதனைகள் தப்புன்னு அவர் நம்பினார். அதன் நிமித்தம் கிறிஸ்தவர்களை அவர் துன்புறுத்தினார். அதுக்கப்புறம் இயேசுவை அவர் அறிந்ததுக்கப்புறம் ரைட், தொடர்ந்து கர்த்தருக்காக ரைட் இயேசுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி தன்னுடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போகலாம், 20ஆம் அதிகாரம். இங்கே எபேசு சபையின் மூப்பர்கள் இடத்துல அவர் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி அவங்கள்ட்ட பேசுகிறார் இல்லையா? சொல்கிறார், இனிமேல் நீங்கள் முகத்தை பார்க்க முடியாது, இங்கே வசிக்கிற யாரும் பார்க்க முடியாது, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன், இதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவ வார்த்தையின்படி அநேக அறிவுரைகளை சொல்லிவிட்டு கிளம்புறாரு இல்லையா? அதன் மத்தியில் அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க, கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 22 வாசிப்போம். இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடுங்கிற காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அங்கே போகிறேன், அங்கே எனக்கு என்ன நேரிட போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், கட்டுகள் இருக்குது, உனக்கு உபத்திரவங்கள் இருக்குதுன்னு தெளிவாக தெளிவுமாக சொல்கிறாரு. நிறைய பேர் சாட்சியெலாம் வேறு கொடுக்குறாங்க ரைட் அப்படின்னு அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போது இவரோட மைண்ட் செட்டை கவனிங்க. நிறைய பேர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் பக்கமே போட மாட்டாங்க, வேறு சைடு போவான், எதுக்கு அங்கே போய் வம்பா விலைக்கு கொடுத்து வாங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்கல்ல, அந்த சைடே போக மாட்டாங்க. ஆனால் இவர் கிளம்பி போகிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசுவையும் பார்க்கலாம் இல்லையா? எருசலேமை நோக்கி அப்படி ரொம்ப ஒரு உறுதியான மனதோடு போகிறார். அங்கே நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு ஆண்டவராக இயேசுவுக்கு தெரிஞ்சே போகிறாரு இல்லை, ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. இங்கே பவுல் அப்போஸ்தலனும் அதே மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் போயிட்டுருக்கிறார். பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கும் தெரியும், ஆவியானவர் காண்பிக்கிறார், இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அங்கே கிளம்பி போகிறார். 24ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், எனக்கு அதை குறித்து கவலை கிடையாது, பயம் கிடையாது, அக்கறையே கிடையாதுன்றார். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இவருடைய வாழ்க்கையே இதை சுற்றி தான். இவர் முழு மனது, ஆத்துமா, ஆவி எல்லாம் இதற்கென்ற அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு வாழ்க்கை.
இதுக்குன்னே தான் வாழ்கிறாரு. அவருக்கு வேறு காரணமே கிடையாது. குடும்பம் கிடையாது, பிள்ளைய கிடையாது, யாரும் கிடையாது. ரைட்? வேணும்னே அவர் திருமணம் பண்ணலை, இந்த சுவிசேஷம் நிறைவேற்றணுன்றதுக்காகவே. ரைட்? ஏன்னா இவர் ஊராக போக வேண்டியதாக இருக்குது. திடீர்னு கல்லெடுத்து அடிக்கிறாங்க, திடீர்னு ஜெயிலில் போடுறாங்க, திடீர்னு ஊரை விட்டு விரட்டுறாங்க. ரைட்? இந்த விதத்தில் அவர் ஊழியம் பார்த்துட்ருக்கிறாரு. இவர் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியை கூட இப்படி இழுத்துட்டு போக முடியுமா? இந்த மாதிரி சூழ்நிலையில் பிள்ளைகளை அப்படியே ஊரை கூப்பிட்டு போக முடியுமா? ஏன்னா இவர் பார்த்த ஊழியம், அதனால் உண்டான ஆபத்துகள்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒவ்வாதது. அதனால் வேணும்னே இவர் திருமணம் பண்ணல, தேவ ராஜ்யத்திற்கென்று திருமணம் பண்ணல. இப்படி தேவ ராஜ்யத்தின்று முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இயேசுவுக்கென்று வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். உயிரை பற்றி கவலைப்படாமல் இயேசுவை அறிவித்து கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இப்படி எதிர்ப்புகள் வருது. நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் தப்பு, இது கரெக்டு கிடையாது இப்படின்னு எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் கேள்விகள் வரும். ஒரு பக்கம் உபத்திரவங்கள், கல்லடி, மனிதர்களால் பிரச்சனை, புறவினத்தாரால் பிரச்சனை, யூதர்களால் பிரச்சனை, பல நேரத்தில் மரணம் பக்க வாசல் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலைகள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உன் ஊழியம் தப்பு, நீ பண்ணுற போதனை தப்பு அப்படின்னு குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லை, தவறான போதனைகள்னால இவர் பார்க்குற அந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்படி ஒரு 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 மோசமான ஒரு சூழ்நிலையில் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் ஒரு அறிவுரை சொல்கிறார். நீ அங்கே போய் உன் மெசேஜை, நீ போதிக்கிற அந்த சுவிசேஷத்தை அவங்கள்ட்ட சமர்ப்பி அப்படின்னு ஒரு 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 அறிவுரை சொல்கிறார். அது பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இருந்த அப்போஸ்தலர்களெல்லாம் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுடைய வாயினால் தேவ வார்த்தையை கேட்டவர்கள், இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். இயேசு தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் ட்ரெயின் பண்ண ஊழியக்காரர்கள், ஆயத்தம் பண்ணவர்கள். அவரே உயிர் தந்ததுக்கப்புறம் அவங்கள பல விதங்களில் டைரக்ட் பண்ணி போதிச்சு அவர் பரமேறுதல் ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் அவங்க கண்ணால் பார்த்தவங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுக்கென்று இயேசுவுக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் பார்த்தவர்கள். உயிரை பற்றி அக்கறையே இல்லாமல், உயிருக்காக பயப்படாமல், பிரச்சனையின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசுவை தைரியமாக அறிவித்தவங்க. மூப்பரெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, மிரட்டுறதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து ஊழியத்தை பார்க்குறாங்க. இவங்க கொல்லலாம் முயற்சி பண்ணுறாங்க, அதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க தொடர்ந்து ஊழியம் பார்க்குறாங்க. அப்படி கர்த்தருக்காக வாழ்கிற ஜனம் இல்லையா? கர்த்தர் அவங்களுடைய ஊழியத்தை அங்கீகரித்திருக்கிறார். வல்லமையான அற்புதங்களின் மூலமாகவும் பலத்த கிரியைகளின் மூலமாகவும் கர்த்தர் அவங்களுடைய ஊழியத்தின் மீது ஒரு அப்ரூவல் வைக்கிறார், ஒரு சீல், அப்ரூவ்டு அப்படின்னு. பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்கிறார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும், பிரின்சிபிள் ஒன்று தான். ஆனால் இங்கே குறிப்பாக அவர் சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா இங்கே இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் இயேசுவை விட்டு விலகி மறுபடியும் அந்த யூதேய பழைய ஏற்பாட்டின் அந்த வழிபாட்டு முறைக்கே திரும்ப போக சோதிக்கப்படுகிறார்கள். ரைட்? அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யும்படி எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். அப்போ அதனால தான் சொல்கிறாரு, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க.
முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு சுவிசேஷத்தை குறித்து சொல்கிறாரு. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே, அவரே சொல்கிறாரு பாருங்க, நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும், சொல்லுங்கள், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே, யாரு? மற்ற ஊழியக்காரங்கள்ல, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம்? சரி, அப்போ கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு, இவங்க பண்ணுற ஊழியம் கரெக்டு, அவங்க போதிக்கிற போதனை கரெக்டு அப்படின்னு கர்த்தரே சாட்சி கொடுக்குறாரு இல்லையா? சரி, இப்படிப்பட்ட பேர் போன ஊழியக்காரங்கள்ட்ட தான் அவர் போய் தன்னுடைய மெசேஜை சமர்ப்பிக்கிறார். அதனால் உண்டாகிற நன்மை என்ன? உண்டாகிற நன்மை என்ன? ஒன்று, மற்றவங்களாம் என்ன, வந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரிஜினல் அப்போஸ்தலன் கிடையாது, நீ இயேசுவோடு கூட நடக்கலை, ரைட், அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் நீ ஊழியத்துக்கு வந்த, நீ என்ன, நீ மற்றவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கிட்ட அப்படின்லாம் குற்றம் சொல்கிறாங்க. இவருடைய அப்போஸ்தல அந்த அழைப்பை குறித்து கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த மெசேஜ் எடுத்து அவங்கள்ட்டே போய் சமர்ப்பிக்கிறாரு. எக்ஸாமின் பண்ணுங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. அப்போ அவர் எருசலேமுக்கு போனவர் பாருங்கள், தன் ஊழியத்தில் தன் மூலமாக கர்த்தர் செய்த சகல கிரியைகளையும் விவரமாக சொல்கிறார், ரைட். அது அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் பார்க்கலாம், ரைட். அதெல்லாம் கேட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே போதனை சமர்ப்பிக்கப்படுறதை பற்றி இங்கே அவர் சொல்கிறார், ரைட். சரி, 3ஆம் வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மறுபடியும் கலாத்தியருக்கு போகலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். இவங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க புதுசாக எதுவும் திருத்தமே கொண்டு வரல, ஒரு கரெக்ஷனும் கொண்டு வரல. கேட்குறாங்க, பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிற அந்த மெசேஜை நல்லா கேட்டுட்டு அவங்க தங்களோட வேர்டிக்ட் பாஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த தப்பும் இல்லை, ஹல்லேலூயா. இதில் ஒன்றும் குற்றம் கிடையாது, இதை நீங்கள் தொடர்ந்து பிரசங்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த மெசேஜ் மீது தங்களுடைய அப்ரூவலை கொடுக்குறாங்க. அந்த மெசேஜை குறித்து தங்களுடைய அந்த அப்ரூவலை அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே சான்று கொடுக்குறாங்க. இது சரியான மெசேஜ். இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக தான் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். விருத்த சேதனத்தின் மூலமாகவோ இல்லை நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதன் மூலமாகவோ மனிதன் ரட்சிக்கப்படுவதில்லை. ரட்சிப்பு இயேசுவின் மீதான விசுவாசத்தினால் உண்டாகுது அப்படின்னு சொல்லி அந்த குறித்து அவங்க சான்றிதழ் கொடுக்குறாங்க, அப்ரூவல் கொடுக்குறாங்க, ரைட். இது பல விதத்தில் பிரயோஜனமாக இருக்குது. ஒன்று, அந்த சபை மக்களெல்லாம் அவங்க தொடர்ந்து விசுவாசத்தில் நடக்கலாம், ரைட். அவங்களுடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும், அவங்க மனதுக்கு அமைதி உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். பார்க்குறோம், இந்த லெட்டரை கொண்டு போய் அங்கே எருசலேம் சபையிலேருந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, சீலாவையும் இன்னொருத்தரையும் சேர்த்து கூட அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க போய் அதை அங்கே அறிவிக்கும்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மக்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அங்கே மட்டும் இல்லை, அதே லெட்டரை கொண்டு போய் அவங்க மற்ற இடத்துலையும் வாசிக்கிறாங்க, மற்ற இடத்துலையும் அறிவிக்கிறாங்க. அதை கேட்ட மற்ற சபை மக்களும் அதை குறித்து சந்தோஷப்படுறாங்க, அவங்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது, ரைட். இது ஒரு சைடு, அது பிரயோஜனம். இன்னொன்று, பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு உறுதி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் அழைக்கப்பட்டார் ஊழியத்துக்கு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருக்கு ஆண்டவராக இயேசுவினாலே அவர் போதிக்கப்படுகிறார். இருந்தும் இப்படி இயேசுடைய அப்ரூவலை பெற்ற, இயேசுவால் பயிற்றுவிக்கப்பட்ட, இயேசுவால் போதிக்கப்பட்ட அந்த அப்போஸ்தலர்கள் இவருடைய மெசேஜை குறித்து ஒரு அப்ரூவல் கொடுக்கும்போது இவருக்கும் அது ஒரு கன்ஃபர்மேஷன். நாம் பெற்ற இந்த போதனை சரியான போதனை, நான் செய்கிற ஊழியம் சரியான ஊழியம், இது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் பார்க்குறோம்னு நினச்சி தான் அவர் கிறிஸ்தவரில் துன்புறுத்தினார்.
அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவர் பண்ணது தப்பு, இயேசு மெய்யான தேவன், இயேசு தேவகுமாரன், இயேசு தான் மெஸ்ஸியா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவர் மனம் மாற வேண்டியதாக இருந்துச்சு. அதை குறித்து பவுலுக்கு பெரிய வருத்தம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே சரின்னு நினச்சி நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு அவருக்கும் ஒரு எண்ணம் வரும்ல, எஸ்பெஷலி இவ்வளோ எதிர்ப்பு வரும்போது. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சோதனைகள் வருவதும் அதனால் கேள்விக்குறிகள் எழும்புவதும் பைபிளில் நம்ம பார்க்குறோம். மற்ற இடங்கள்லையும் நீங்கள் உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானன் எடுத்துக்கோங்க. ரைட், சின்ன வயசுலேயே மரியாளுடைய சத்தத்தை கேட்டு வயிற்றுலேயே துள்ளி குதித்தவர். ஏன்னா இயேசுடைய அம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு சின்ன வயசில் அந்த கனெக்ஷன் தெரியுது. நம்ம வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, சின்ன வயசுலேயே தெரியுது பாருங்கள். கேட்டு துள்ளி குதிக்கிற கர்ப்பத்தில். அவங்க அம்மா அப்பா வளர்க்கும் போதும் அப்படி சும்மா ஓட்டிருப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் தவிர்த்து பரிசுத்த பிதாவானவர் தனிப்பட்ட விதத்தில் யோவான் ஸ்நானனுக்கு சொல்கிறார், யார் மேலே நீ பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குறத பார்க்குறியோ அவர் தான் மெஸ்ஸியா, அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். கர்த்தர் சொல்லி சொன்ன அந்த காரியம் இவர் கண்ணு முன்னாடியே நிறைவேறுது. ஆண்டவராகிய இயேசு அவர்கிட்டயே வந்து ஞானஸ்நானம் பெற்று வெளியில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறத பார்க்குறாரு, நிரந்தரமாக தங்குறத பார்க்குறாரு. இப்படி பல விதங்கள் அவருக்கு வந்து இந்த காரியம் நிரூபிக்கப்பட்டது. அவர் நல்லா தெரிஞ்சவர், இயேசுவை குறித்து அறிந்தவர். இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு ஆணித்தரமாக ஒரு ஆள் சொல்ல முடியும்னா அது யோவான் ஸ்நானன். நான் அவருமே பாருங்கள், பிற்காலத்தில் அநீதியாக ஜெயிலில் தூக்கி போடப்படுறாரு. அவர் வந்து ஏரோது வந்து ஏரோதியால் திருமணம் பண்ணுறாரு இல்லையா. ஏரோதியால் யான்னு கேட்டிங்கன்னா ஏரோதோட தம்பி பொண்டாட்டி. தம்பி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அப்போயே இவங்க வந்து 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதை தப்புன்னு சொல்கிறார் இவர். தப்புன்னு சொன்னதுனால ஏரோதியாளுக்கு இவர் மேலே ஒரு கோபம். அதன் நிமித்தம் இவரை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஏரோதே செய்கிறார் அப்படி. ஜெயிலில் எவ்வளோ நாள் இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியல, அக்யூரேட்டாக தெரியல. ஒரு சிலர் 6 மாதம்ன்றாங்க, ஒரு சிலர் 2 வருஷம் வரைக்கும் கூட இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஜெயிலில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இயேசுவை குறித்த செய்திலாம் அவருக்கு சொல்லப்படுகிறது. இயேசுவை குறித்து நிறையா கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன மெசேஜ்? நீர் தான் கிறிஸ்துவா இல்லை இன்னொருத்தர் வர்றதுக்கு நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவராக இயேசுவை சொல்கிறாரு. இவருக்கு கர்த்தர் மேலே ஒரு வருத்தம். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். மத்தேயு 11 போங்க. மத்தேயு 11:6. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான் ஸ்நானனை குறித்து தான் சொல்கிறாருங்க. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன், அவருக்கு வந்து ஒரு இடரல், ஒரு மனஸ்தாபம், ஹர்ட் ஆயிட்டார். இங்கிலீஷில் அஃபண்டட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன இவர் அங்கே ஜெயிலில் வாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா இங்கே மகிமையாக ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. மெஸ்ஸியானா போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும்ல, அவரை வெளியில் கொண்டு வந்துருக்கணும்ல. ஏசப்பாட்ட இருந்து அவருக்கு ஒன்றும் உதவி வரல. ரெண்டாவது, அங்கே இருந்த யூத ஜனங்கள், யோவான் ஸ்நானங்கள் ஆரம்பித்து அப்போஸ்தலர்கள் எல்லாரும், என் பவுல் அப்போஸ்தலனும் கூட எல்லாரும், அங்கே இருந்த யூத மக்கள், அங்கே இருந்த ஆசிரியர்கள், பிரதான ஆசிரியர்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ஏசப்பா முதல் வருகையிலேயே பூமியில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து ரோமர்கள்லாம் துரத்தி விட்டுட்டு ஒரு மகாபெரிய சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசித்தாங்க. ஏசப்பா உயிர் தந்ததுக்கப்புறம் கூட சீஷர்கள் அப்படி தான் கேட்குறாங்க. ராஜ்யத்தை இப்போது இஸ்ரவேலுக்கு மறுபடியும் கொண்டு வருவீரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. மெஸ்ஸியா வந்துட்டார், பலத்த கிரியெல்லாம் செய்கிறாரு, ஆனால் நமக்கு ஒன்றும் செய்யலைன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம இங்கே ஜெயிலில் உட்காந்துருக்கோம், அவருக்காக தானே வாழ்ந்தோம்,
அவருக்காக தானே ஓடணும். நம்ம மொத்த வாழ்க்கையுமே அவரை குறித்து தானே. ஆனால் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோமே, ஊழியமும் பார்க்க முடியல. யோவான் ஸ்நானனை குறித்து யோசிச்சு பாருங்கள். யோவான் ஸ்நானகன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவங்கெல்லாம் அந்த தேவனுக்கு சேவை செய்வதையே தங்கள் வாழ்க்கையின் நோக்கமாக வைத்து வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு அதை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ யோவான் ஸ்நானகன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறாரு. அவரால் ஊழியம் பார்க்க முடியல, யாருக்கும் எந்த போதனையும் கொடுக்க முடியல. ரைட், தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது, வாழ்க்கையே முடிவுக்கு வந்துருச்சுன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். எதுக்காக பிறந்தோமோ அதை செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம், ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அந்த நிலமையில தான் அவர் இயேசுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் தன்னுடைய சீஷர்கள் மூலமாக. நீர் தான் கிறிஸ்துவா இல்லை இன்னொருத்தர் வர்றது காத்திருக்கணுமே? இவருக்கு தெரியாதா? நல்லா தெரியும், ஆனால் இடரல் உள்ள. புரியுதா? பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்குமே இந்த பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த மாதிரி கேள்விக்குறிகள் வர்றது, மனம் மலைப்பாயிருது, இதெல்லாம் நடக்கும். அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. இங்கே எருசலேமுக்கு வந்து இந்த விதமாக தன்னுடைய போதனையை சமர்ப்பித்து இந்த அப்ரூவலை, அங்கே இருக்கிற அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் இவங்களுடைய அந்த அப்ரூவலை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு சமாதானம். தொடர்ந்து அந்த ஓட்டத்தை நல்லா உறுதியோடு ஓடுவதற்கு அது உதவி செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம இந்த மாதிரி காரியங்கள்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம், பல விதங்களில் அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு தேவ வார்த்தையிலே குழப்பம் இருக்குது. நிறைய விசுவாசிகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது. பைபிள் என்ன சொல்லுது இந்த காரியத்தை குறித்து அப்படின்னு ஒரு ஆவரேஜ் விசுவாசிகிட்ட கேட்டிங்கன்னா பேந்த முழிப்பாங்க. ரே, ஒரு சிலர் பைபிள் சொல்லுதுன்னு நினச்சிட்டு உலகம் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரே, ஒரு சிலர் பைபிள் வசனத்தை கோட் பண்ணி அதை அப்படியே தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணி அதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை விளக்கத்தை இவங்களாம் உண்டு பண்ணி பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறது இன்னொருத்தர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. எக்ஸாக்டாக பைபிள் என்ன சொல்லுது இந்த காரியத்தை குறித்து அப்படின்னு தெரிஞ்ச ஜனம் வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்கிற இந்த சமுதாயத்தில் சந்திக்கிற இந்த பல்வேறு காரியங்களை குறித்து உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிப்பிராயங்கள், அந்த நம்பிக்கைகள், இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பைபிளை வச்சு சோதிச்சு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நல்லா வசனம் தெரிந்த மக்கள், தேவ வார்த்தையை நல்லா கற்று தேர்ந்த மக்கள் இடத்துல போய் கேளுங்க. சில சமயம் நம்மளை தாழ்த்திக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா நல்லது, ரொம்ப நல்லது. நான்லாம் அந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதான் சரி, சரியான பாதையில் போயிட்டுருக்கவங்கள கூட குழப்பி விட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஆனால் அப்படி இருந்த ஆள் ரசிக்கப்பட்டதுக்கப்புறம் பைபிளை படிக்கும்போது ரொம்ப எனக்கு வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன். இது என்ன இப்படிலாம் யார் செய்வா? ரசிக்கப்பட்டாச்சு, கர்த்தரை ஏற்றுக்கிட்டாச்சு, இப்போ பைபிள் வாசிக்கும்போது அவர் சொல்கிறது பூரா நான் நினச்சதுக்கு நேர் விரோதமாக இருக்குது. அப்போ படிக்க தான் தெரியுது நம்ம எந்த அளவுக்கு முட்டாத்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தோம்னு. அப்போ நான் அதுக்கெலாம் இடம் கொடுத்து என்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. சில சமயம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற இந்த திட்டங்களை குறித்து குழப்பம் இருக்கலாம். தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. குழப்பமான சூழ்நிலை குழம்பி போயிருந்தீங்கன்னா ஆவியானவருடைய இந்த சத்தத்தை நல்லா கேட்கக்கூடிய ஆட்கள், தேவ வார்த்தையை நல்லா அறிந்தவர்கள், உங்கள் மீது அன்பு இருக்கிறவங்க, அக்கறை இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த மாதிரி நினைக்கிறேன், ஆவியானவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கூட அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். நம்மளுக்கு நல்லா தெரிகிறப்ப ஓகே பர்ஃபெக்ட், தெரிஞ்சிட்டதுனால அதிலே தொடர்ந்து நடக்கலாம். ஒருவேளை குழப்பமாக இருக்குது, சரியாக தப்பான்னு தெரியல, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆலோசனை கேட்பது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள்லாம் இருந்தால் நல்ல முதிர்ந்த விசுவாசிகள், தேவ வார்த்தையை கற்றுக்கொண்டவங்க, நல்ல ஊழியக்காரவங்க, தேவ வார்த்தையை அருமையாக தெரிஞ்சவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஆலோசனை கேட்பது நல்லது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.